Good morning, dear children. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you all are fine and safe. Now, everyone take your English textbook and take page number 118. I repeat, page number 118. ஸோ நாம் இன்றைக்கி படிக்க போகிறது உங்களோட தேர்ட் லெசன். அண்ட் தேர்ட் லெசனோட நேம் என்ன? த ஃபார்மர் அண்ட் ஹஸ் டாட்டர்ஸ். த ஃபார்மர் அண்ட் ஹஸ் டாட்டர்ஸ். Now, everyone look at the textbook. First, I'll read it and then I'll explain it. While I'm reading, you have to listen very carefully and at the same time, நான் அது வாசிச்சுட்டு இருக்கும்போது உங்களோட ஃபிங்கர்ஸ் எங்கே இருக்கணும்? டெக்ஸ்ட் புக்கில் இருக்கணும். அது எதுக்காகனா அந்த வாசிக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸ் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. Okay, look at the textbook. The first paragraph. In the village of Manipuram, there lived a wealthy farmer. He had 3 daughters. All his daughters were married and living their life happily. The farmer was getting old. He wanted to distribute his wealth to his daughters. But he wanted to know what responsibility he could give to each of his daughters. He called all his daughters and gave each of them a bag of millet. He asked them to use grains in the best way possible and then come back to him after 1 year. So first paragraphல சொல்றது என்னன்னா, in the village of Manipuram there lived a wealthy farmer. மணிப்புரம் அப்படின்னு உள்ள ஒரு வில்லேஜில் ஒரு வெல்தியான ஒரு ஃபார்மர் வாழ்ந்துட்டு இருந்துதான். He had 3 daughters. அவங்களுக்கு 3 daughters. All his daughters were married and living their life happily. அவங்களோட அந்த 3 டாட்டர்ஸும் மேரிட். அதே மாதிரி அவங்க 3 பேரும் ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. The farmer was getting old. அந்த விவசாயிக்கு வயசாயிட்டே இருக்குது. And he wanted to distribute his wealth to his daughters. எல்லா வீட்லேயும் நடக்கிற மாதிரி அவங்களுக்கு வயசாகுது. ஸோ அதனால அவங்க இந்த லைஃப் முழுசாக அவங்க சம்பாதிச்சு வச்ச அந்த சொத்தை அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுது. பட் அப்படி இருந்தாலும் he wanted to know what responsibility he could give each of his daughters. அவங்க வெல்தியான ஒரு ஃபார்மர். அவங்களுக்கு நிறைய காசு இருக்குது, நிறைய சம்பத்து இருக்குது, அவங்க கையில் நிறைய சொத்து இருக்குது. அப்போது அது சும்மா அப்படி கொடுக்க முடியாது. யாருக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும் அப்படின்னுள்ளதை தெரிஞ்சு தான் அவங்க கொடுப்பாங்களாம். அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டினா பொறுப்பு. 3 கேர்ள்ஸ் இருக்குது. ஸோ அவங்களோட பொறுப்பு என்ன, அவங்க எதில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் அவங்க இந்த வெல்த்தை கொடுப்பாங்களாம். ஸோ அதுக்காக he called all his daughters and gave each of them a bag of millet. அதுக்காக அந்த 3 பேரையும் அந்த 3 கேர்ள்ஸையும் கூப்பிட்டு வர வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேக் மில்லட் கொடுத்தாங்க. மில்லட்னா ஒரு விதமான தானியம், இந்த தினை மாதிரி இருக்கக்கூடியது, நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு தானியம். ஒவ்வொரு பேக், சின்ன சின்ன பேக், இந்த பிக்சரில் பார்க்கும்போதே தெரியும். இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி 3 பேருக்கும் அந்த விவசாயி சின்ன சின்ன பேக் மில்லட் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு he asked them to use grains in the best way possible and then come back to him after 1 year. கொடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் கொடுத்த இந்த மில்லட்டில் இருக்கக்கூடிய இந்த கிரெயின்ஸ், இந்த விதைகளை பெஸ்ட் பாசிபிள் வேயில், சிறந்த முறையில் யூஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் என்ன 1 வருஷம் கழிஞ்சு என்னை பார்க்க நீங்கள் வாங்க அப்படின்னு யார் சொன்னா? அந்த விவசாயி சொன்னாங்களாம். Now the next paragraph. After 1 year, the daughters came back to their father's house. The farmer welcomed all of them. ஸோ அப்பா சொன்ன மாதிரி அவங்க 1 year கழிஞ்சு, 1 வருஷம் கழிஞ்சு அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்தாங்க. த ஃபார்மர் வெல்கம்ட் ஆல் ஆஃப் தம். வந்த அந்த 3 பேரையும், அவங்களோட பசங்களை 3 பேரையும் அப்பா என்ன வெல்கம் பண்ணாங்க. Now the next paragraph. First he called the elder daughter
and asked about what she had done with the grains given to her. She replied, "Father, I fed those grains to flock of birds that I saw on my way back to home." ஸோ இந்த 3 கேர்ள்ஸும் 1 இயர் கழிஞ்சு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும் அதில் எல்டர் டாட்டர்னா பெரிய பொண்ணு, அந்த பெரிய பொண்ணை கூப்பிட்டுட்டு அப்பா வந்து கேட்டாங்க, என்ன, வாட் ஷீ ஹேட் டன் வித் த கிரெயின்ஸ் கிவன் டு ஹர். நான் 1 இயருக்கு முன்னால் நான் உனக்கு கொடுத்த அந்த மில்லட்டை, அந்த கிரெயினை நீ என்ன பண்ணேன் அப்படின்னு உள்ளது வந்து அப்பா கேட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக அவ சொன்னா, ஷி ரிப்ளைட், ஃபாதர், அப்பா, ஐ ஃபெட் தோஸ் கிரெயின்ஸ் டு ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் தட் ஐ சோ ஆன் மை வே பேக் டு ஹோம். அப்போ நான் இங்கே இருந்து வீட்டுக்கு கிளம்பி போகும்போது போகக்கூடிய வழியில் நான் பார்த்த ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ்னால் என்ன, குரூப் ஆஃப் பேர்ட்ஸ். ஸோ நான் பார்த்த ஒரு கூட்டம் பறவைகளுக்கு வந்து சாப்பிட்றதுக்காக நான் அதை கொடுத்துட்டேன் அப்படின்னு யார் சொன்னால், அந்த எல்டர் டாட்டர், எல்லாத்துலேயுமே பெரிய பொண்ணு சொன்னான். ஸோ அந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி அந்த பிக்சரில் அவங்க வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கான். அப்படியே அப்பா கிட்டே இருந்து அவளோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது வழியில் பார்த்தா ஒரு கூட்டம் பறவைகளுக்கு அது வந்து சாப்பிட்றதுக்காக அவன் கொடுத்தான். ஓகே, நவ் த நெக்ஸ்ட் பேராகிராஃப். Then the father called the second daughter and asked the same. She replied, "Father, I thought those grains were sacred, so I mixed those with other grains kept for community food service, so that everyone could have it." So first பொண்ணோட, அதில் உள்ள அந்த பெரிய பொண்ணோட என்ன பதில் கேட்டுட்டு அப்பா வந்து 2வது பொண்ணுக்கிட்ட கேட்டான். Then the father called the second daughter and asked the same. She replied, அந்த ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கிட்ட என்ன கேட்டாங்களோ அதே கேள்வி, நான் கொடுத்த அந்த கிரெயின் வந்து நீ என்ன பண்ண அப்படின்னு உள்ளது 2வது பொண்ணுக்கிட்டையும் அப்பா கேட்டான். ஸோ அதுக்கு பதிலாக 2வது பொண்ணு சொன்னா, she replied, "Father, I thought those grains were sacred." அப்பா, நான் என்ன நினச்சேன், நீங்கள் கொடுத்த அந்த கிரெயின்ஸ் வந்து சேக்ரெட் ஆனது. சேக்ரெட்னா புனிதமானது. ஸோ ஐ மிக்ஸ்ட் தோஸ் கிரெயின்ஸ் வித் அதர் கிரெயின்ஸ் ஃபார் கம்யூனிட்டி ஃபுட் சர்வீஸ். நான் நீங்கள் கொடுத்த அந்த கிரெயின்ஸை வந்து புனிதமாக பார்த்தேன், அதனால நான் நீங்கள் கொடுத்ததை கம்யூனிட்டி ஃபுட் சர்வீஸுக்கு வச்சுருக்கக்கூடிய மற்ற கிரெயின்ஸ் கூட நான் மிக்ஸ் பண்ணேன். அந்த பிக்சரை பாரு, லுக் அட் த மொபைல் ஸ்க்ரீன். அந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய அந்த பிக்சர், அவள் வந்து அப்பா கொடுத்த அந்த கிரெயின்ஸை வந்து மீதி கம்யூனிட்டி ஃபுட் சர்வீஸுக்குள்ளே அந்த கிரெயின்ஸ் கூட நான் என்ன மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ தட் எவ்ரி ஒன் குட் ஹேவ் இட். அது எதனால் நான் அப்படி பண்ணேன்னா, எல்லாருக்கும் அந்த கிரெயின் வந்து சாப்பிட முடியட்டும் அப்படின்னு தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு யார் சொன்னா, 2வது பொண் சொன்னான். அந்த நெக்ஸ்ட் ஒன், ஆஃப்டர் திஸ், இது முடித்த பிறகு த தேர்ட் டாட்டர் கேம். இது 2 முடித்த பிறகு யார் வந்தான், 3வது பொண்ணு வந்தான். த ஃபாதர் ஆஸ்க்ட் ஹர் அபவுட் த கிரெயின்ஸ். மீதி உள்ள 2 பேர்கிட்டையும் கேட்ட மாதிரி 3வது பொண்ணுக்கிட்டே அப்போ கேட்டேன், நான் கொடுத்த அந்த கிரெயின் நீ என்ன பண்ண அப்படின்ட்டு. ஸோ ஷீ செட், அதுக்கு பதிலாக அவ சொன்னா, "ஃபாதர், ஐ டோன்ட் ஹாவ் தோஸ் கிரெயின்ஸ் வித் மீ நவ்." அப்பா, நீங்கள் கொடுத்த அந்த கிரெயின் வந்து என் கையில் இப்போ இல்லை. ஐ நீட் 2 bullocks and men to get the grain. எனக்கு வந்து அதை எடுத்துகிட்டு வரணும்னா 2 புல்லக்ஸ்னால் என்ன உங்களுக்கு தெரியும், 2 புல்லக்ஸும் அதே மாதிரி ஒரு சில ஆட்களும் எனக்கு தேவைப்படுது. ஃபாதர் வாஸ் கன்ஃபியூஸ்ட் அண்ட் ஆஸ்க்ட். இப்போ நாம் நினைப்பாங்க, என்னடா அந்த பிக்சரில் அவங்க வந்து ஒரு பேக் மில்லட் தான் கொடுத்தாங்க, இப்போ இந்த தேர்ட் பொண்ணு வந்து எனக்கு அதை எடுத்துகிட்டு வர முடியாது, என் கையில் அது இப்போ இல்லை, அது எடுத்துகிட்டு வரணுன்னா எனக்கு வந்து 2 புல்லக்கும் ஒரு சில ஆட்களும் தேவைப்படுதுன்னு சொன்னபோது நாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். அதே மாதிரி அப்பாவுக்கும் கன்ஃபியூஷன். ஸோ அப்பா கேட்டான், "Why do you need bullocks and men?" Now the next page, "to bring the grains here." அப்பா கேட்டேன், உனக்கு எதுக்கு
why do you need bullocks and men? உனக்கு எதுக்கு இந்த புல்லக்ஸும் ஆட்களும் எல்லாம் உனக்கு எதுக்கு தேவை? அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு உனக்கு எதுக்கு தேவை? The daughter smiled and replied. அப்பாவோட இந்த கேள்வி கேட்டு அந்த மூணாவது பொண்ணு சிரிச்சிட்டு சொன்னா, I sowed those grain and now it has grown as crops. நீங்கள் கொடுத்த அந்த grains நான் வந்து sowed, SOWED. Look at this textbook, SOWED. sowedனா என்ன? நான் நீங்கள் கொடுத்த அந்த கிரெயின்ஸை நான் வந்து விதைத்தேன் அண்ட் இப்போ அந்த கிரெயின்ஸ் வந்து க்ராப்ஸ் ஆச்சு. க்ராப்ஸ்னால் என்ன? பயிர்கள். நான் அதை விதைச்சு அது இப்போ என்ன? பயிராச்சு. ஸோ ஐ நீட் அ bullock cart and men to harvest and bring back the grain. அப்போது அது இப்போ என்ன? நீங்கள் கொடுத்தது கிரெயின் தான். நீங்கள் கொடுத்தது ஒரு சின்ன ஒரு பேக்கில் ஒரு மில்லட் கொடுத்தது. நான் கொண்டு போய் விதைத்தேன். அது விதை இப்போ என்ன? இப்போ பயிர்களாச்சு. அந்த பயிர்களை நான் அங்கேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணி அதை வந்து நான் ஈல்டு பண்ணி அப்படியே கட் பண்ணி எடுக்கிறதுக்கும் எனக்கு ஆள் தேவைப்படுது. அதே மாதிரி அது அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கும் எனக்கு ஒரு bullock cartம் தேவைப்படுது. அதுக்காக தான் நான் கேட்டேன், வேறு எதுக்காகவும் கிடையாது. Father was happy to know that she used the grain wisely. இதை கேட்டதும் அப்பாவுக்கு ரொம்ப என்ன சந்தோஷம். எதனாலன்னா மீதியுள்ள 2 பேரையும் விட இவ வந்து வைஸ்லி. சார் நிறைய வாட்டி இந்த வைஸ்லி கிளாஸில் சொல்லியிருக்கு இதுக்கு முன்னாலேயும். வைஸ்லின்னா என்ன? வைஸ்லினா வயசானவங்க. வயசானவங்கன்னு இல்லை, வைஸ்லினா கிளவர்லி, புத்திசாலித்தனமாக. ஸோ இந்த மீதி 2 பேரையும் விட மற்ற 2 பேரையும் விட இந்த பொண்ணு வந்து என்ன புத்திசாலித்தனமாக அதை வந்து பண்ணியிருக்காங்க. அந்த கிரெயினை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு உள்ளதுக்கு அப்பாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஃபாதர் ஃபவுண்ட் ஹர் ஆப்ட் அண்ட் கேவ் ஹர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஃபீல்டு. ஸோ அப்போ வந்து இது எதுக்காக இந்த மில்லட் கொடுத்தாங்க? எதுக்காகனா 3 பேருக்கும் 3 பேக் மில்லட் கொடுத்தது அவங்க கையில் இருக்கக்கூடிய அவங்களோட என்ன சொத்து வந்து அப்படியே என்ன டிவைட் பண்ணி கொடுக்கறதுக்காக. இதில் யாருக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கலாம் அந்த சந்தேகம் இருக்கிறதுனால தான் இந்த மில்லட்டே அவங்க கொடுத்தது இல்லையா? ஸோ இந்த மில்லட்டை வந்து 3 பேரும் 3 விதத்தில் தான் யூஸ் பண்ணது. ஃபர்ஸ்ட் பொண்ணு வந்து போகும்போது வழியில் பார்த்த பறவைகளுக்கு, ஒரு கூட்டம் பறவைகளுக்கு சாப்பிட கொடுத்தான். செகண்ட் பொண்ணு வந்து அதை வந்து கம்யூனிட்டி ஃபுட் சர்வீஸில் இருக்கக்கூடிய மீதி உள்ள அந்த கிரெயின்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி வச்சான். இவ வந்து அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் விதைத்து அதில் இருந்து நிறைய பயிர்களை எடுத்துகிட்டு வந்திருக்கான். அப்போ 3 பேரும் 3 விதமாக யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதை 3வது பொண்ணோட இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அவளோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்த்துட்டு அப்பா வந்து அவளை ஆப்டாக நினைக்கிது. லுக் த நெக்ஸ்ட் வேர்டு APT. ஆப்டுன்னு என்னன்னு தெரியுமா? ஆப்டுன்னு அவள் வந்து பொருத்தமாக இருக்குது. எதுக்கு? அவங்க கையில் இருக்கக்கூடிய ஃபீல்டுன்னா வயல்வெளிகள். அப்பாவோட சொத்தில் இருக்கக்கூடிய வயல்வெளிகளை முழுசாக யார்? அப்பா வந்து இந்த 3rd டாட்டருக்கு கொடுத்தான். இந்த சின்ன பொண்ணுக்கு, 3வது பொண்ணுக்கு வந்து அப்பா எல்லாமே கொடுத்தான். He distributed his other wealth equally among the other 2 daughters. And இந்த வயல்வெளி எல்லாம் ஃபீல்டு எல்லாம் இந்த 3வது பொண்ணுக்கு கொடுத்துட்டு மீதி இருந்தது ஈக்குவலி ஃபர்ஸ்ட் டாக்டருக்கும் செகண்ட் டாக்டருக்கும் கொடுத்தாங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு எதனால வயல்வெளியை கொடுத்துருக்கோம்? எதனாலன்னா அந்த அப்பா கொடுத்த அந்த ஒரு பேக்கில் தான் அவங்க மில்லட் கொடுத்தது. அந்த ஒரு பேக்கில் இருந்த அந்த கிரெயின் வந்து அவன் ப்ரொடக்டிவ்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பேக் கொடுத்தது அவன் வந்து இப்போ என்ன ஒரு 10 மடங்கு, ஒரு 100 மடங்கு கையில் எடுத்துகிட்டு போனது இப்போ அவன் கையில் எடுத்துகிட்டு வர முடியாத அளவுக்கு, எனக்கு வந்து ஒரு bullock cartல தான் அதை எடுத்துகிட்டு வர முடியும், அந்த அளவுக்கு அதை வந்து ப்ரொடக்டிவ்லி அந்த கிரெயின்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அப்போ வந்து இந்த ஃபீல்டு, அந்த வயல்வெளி யாருக்கு கொடுத்தது? தேர்ட் டாட்டருக்கு கொடுத்தது. அதே மாதிரி இந்த லெசனோட மாரல் என்ன? மாரல்னால் அந்த ஃபர்ஸ்ட் பொண்ணு ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸுக்கு, ஒரு கூட்டம் பறவைகளுக்கு ஃபுட்டு கொடுத்தது ஒரு நல்ல விஷயந்தான் இல்லையா? பசியில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸுக்கும் மனிதர்களுக்கும் யாருக்குமே நாம் வந்து ஃபுட் கொடுக்கறது நல்ல ஒரு விஷயந்தான். அதுவும் இந்த ஃபர்ஸ்ட்
பொண்ணு பண்ணதும் நல்ல விஷயந்தான். செகண்ட் பொண்ணு வந்து கம்யூனிட்டி ஃபுட் சர்வீஸில் இருந்த கிரெயின் கூட இந்த கிரெயினே அவள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டான். அதுவும் நல்ல விஷயந்தான். சாப்பாடு கம்யூனிட்டி ஃபுட் சர்வீஸில் கொடுக்கக்கூடிய சாப்பாடில் அதை வந்து மிக்ஸ் பண்ணுறதும் ஒரு நல்ல விஷயந்தான். அதே மாதிரி இந்த மூணாவது இந்த சின்ன பொண்ணு வந்து அந்த எடுத்துகிட்டு போன ஒரு பேகை வந்து ஒரு 10 பேகை ஒரு 100 பேகை அதை வந்து மல்டிப்புள் அதை வந்து ப்ரொடக்டிவ்லி அதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 3 பேருமே நல்ல விஷயங்கள் தான் பண்ணியிருக்கு. ஆனால் வைஸ்லினா கிளவர்லி புத்திசாலித்தனமாக பண்ணது யார்? இந்த சின்ன பொண்ணு. ஸோ இதிலேருந்து நம்ம புரியுது, பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து யாராலையும் எதுவும் பண்ண முடியும். ஆனால் எப்போவுமே நாம் என்ன வைஸ்லி கிளவர்லி மீன்ஸ் புத்திசாலித்தனமாக நம்ம நடந்துக்கணும். ஓகே, அதுதான் இந்த லெசனோட மாரல். அண்ட் இந்த லெசனில் இருந்து நான் லுக் அட் த மொபைல் ஸ்க்ரீன் நம்ம நெக்ஸ்ட் படிக்க போகிறது மீனிங். ஸோ எப்போவுமே நீங்கள் நினைப்பாங்க, என்னடா இந்த சார் வந்து டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத விட நிறைய மீனிங் கொடுத்துட்டே இருக்காங்களே, இது பெரிய தொந்தரவாச்சே அப்படின்னு. அதனால் இந்த லெசனில் இருந்து சார் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய மீனிங் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஆனால் ஒரு சில வேர்ட்ஸ் வந்து மீனிங் என்ன அப்படின்னு உள்ளது அந்த லெசன் சார் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியாச்சு. ஸோ அதை வந்து லெசன் படிக்கும்போது அந்த ஆப்ட் சோட் அந்த மாதிரி உள்ள வேர்ட்ஸ் வந்து நீங்கள் கவனமாக படிக்கணும். ஓகே, ஸோ மீனிங்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் படிக்க போகிறது டிஸ்ட்ரிபியூட். என்ன? டிஸ்ட்ரிபியூட்னா give a share. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஸ்கூலில் வரும்போது உங்களோட ஃப்ரெண்டு வந்து லஞ்சை எடுத்துகிட்டு வரல, நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களோட லஞ்சில் இருந்து கொஞ்சம் ஷேர் எடுத்து யார் கொடுக்குறது? ஃப்ரெண்டு கொடுக்குறது. ஸோ நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனா உங்கள் கையில் இருக்கக்கூடியதிலிருந்து ஒரு ஷேர் யாருக்காவது கொடுக்குறது. அதுதான் டிஸ்ட்ரிபியூட், கிவ் அ ஷேர். நவ் த நெக்ஸ்ட் ஒன் ரெஸ்பான்சிபிலிட்டினா இங்கே பவர் கொடுத்துருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டினா பவர் மட்டும் கிடையாது. ரெஸ்பான்சிபிலிட்டினா அது வந்து ஒரு விதமான பொறுப்பு. ஓகே, அதுக்கு தான் நாம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நவ் த நெக்ஸ்ட் ஒன் மில்லட்னா அ சீரியல் கிரான் இன் வார்ம் கண்ட்ரீஸில் வளரக்கூடிய ஒரு விதமான சீரியல், அதுக்கு தான் நாம் வந்து மில்லட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த திணை அந்த மாதிரி சாண்டு அது எல்லாம் என்ன சார் தெரியாது கரெக்டாக, அது எல்லாமே என்ன மில்லட் தான். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் சேக்ரெட்னா ஹோலி, புனிதமானது. ஓகே, நவ் த நெக்ஸ்ட் ஒன் ஹார்வெஸ்ட்னா ஈல்டு. அங்கே இருந்து அதுக்கு வந்து தமிழில் என்ன சொல்கிறது, அறுவடையோ அங்கே ஏதோ சொல்லுவாங்க. அதுவும் அப்படியே நம்ம இந்த என்ன வயல்வெளியில் இருந்து இந்த கிராப்ஸை வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நவ் த நெக்ஸ்ட் ஒன் வைஸ்லினா கிளவர்லி, புத்திசாலித்தனமாக. ஸோ இந்த லெசனில் இருந்து நமக்கு வந்து 1 2 3 4 5 and 6 மீனிங்ஸ் இருக்குது. அந்த 6 மீனிங்ஸையும் படிக்கணும். Now turn over to the next page number 121. Let us understand. So let us understand the first activity, match the action with the picture. கீழே வந்து 1 2 and 3 3 ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு பாக்ஸில் 3 வேர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணணும். இட்ஸ் வெரி சிம்பிள். அது வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அது புரியும். அந்த 3 பாக்ஸில் கொடுத்துருக்கிறது என்ன, அது எந்த பிக்சருக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு உள்ளது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து என்ன ஹோம்ஒர்க். நவ் செகண்ட் ஆக்டிவிட்டி பி வந்து fill in the blanks. அண்ட் இட் ஆல்சோ வெரி சிம்பிள். அங்கே வந்து 3 fill in the blanks கொடுத்துருக்காங்க. த ஃபார்மர் ஹேட் டேஷ் டாட்டர்ஸ். அந்த விவசாயிக்கு வந்து டேஷ் டாட்டர்ஸ் இருந்தாங்க. ஹீ ஆஃபர்ட் டேஷ்டர்ஸ் டாட்டர்ஸ். ஸோ அவங்க வந்து அவங்களோட மக்களுக்கு வந்து ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? நெக்ஸ்ட் ஒன், த செகண்ட் டாட்டர் டேஷ் த மில்லட் டு அ ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ். செகண்ட் டாட்டர் வந்து
ஏதோ ஒரு இதுக்காக அது யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு உள்ளதை நீங்கள் வந்து பார்த்து எழுதணும். இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இதில் வந்து டெக்ஸ்ட் புக்கில் செகண்ட் டாட்டர் என்ன பண்ணாங்கன்னு உள்ளது இங்கே கொடுத்துருக்கிறது. ஃபீட் அப்படின்னா என்ன, அதே மாதிரி 3 மில்லட்னா என்னன்னு உங்களுக்கு இப்போ தெரியும். மில்லட்னா கிரெயின். அதே மாதிரி 3னா என்ன, 3னா 3. அதே மாதிரி இந்த ஃபீட் இதில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இதோட ஆன்சர் வந்து லாஸ்ட் உள்ளதோட ஆன்சர் வந்து ஃபீடு தான். ஆனால் செகண்ட் டாட்டர் இல்லை. எல்லாத்துலேயுமே பெரிய பொண்ணு தான் என்ன ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸுக்கு வந்து அதை கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. உங்களுக்கு சார் சொன்னது புரிஞ்சுதா? நாம் வந்து படித்தது என்ன, 3 பொம்பளை பசங்க விவசாயியோட அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பொண்ணு அதில் அப்படின்னா அதில் உள்ள அந்த பெரிய பொண்ணு தான் என்ன பேர்ட்ஸுக்கு கொடுத்தாங்க இல்லையா? ஆனால் இங்கே வந்து அவங்க செகண்ட் டாட்டர் அப்படின்னு தான் கொடுத்துருக்கு. இங்கே வந்து செகண்ட் டாட்டர் தான் கொடுத்துருக்கு. செகண்ட் டாட்டர் தான் என்ன பண்ணாங்க, செகண்ட் டாட்டர் தான் அதை வந்து என்ன மிக்ஸ் பண்ணி வச்சாங்க. ஞாபகம் இருக்கா? கம்யூனிட்டி ஃபுட் சர்வீஸில் அதை மிக்ஸ் பண்ணது தான் செகண்ட் டாட்டர். இங்கே வந்து குவெஷனில் இந்த செகண்ட் டாட்டருக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் டாட்டர் தான் வந்திருக்கணும். ஒரு சின்ன மிஸ்டேக் அங்கே நடந்திருக்கு. ஓகே, நவ் நெக்ஸ்ட் வந்து answer the following question. It's very important. Look at the mobile screen. First question. What did the father give to all the daughters? அந்த அப்பா வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன கொடுத்தாங்க? அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The father gave each bag of millet to all his daughters. எதை கொடுத்தாங்க? ஈச் பேக் ஆஃப் மில்லட் தான் கொடுத்தது, கிரெயின்ஸ் தான் கொடுத்தது. ஸோ ஆன்சர் வந்து த ஃபாதர் கேவ் ஈச் பேக் ஆஃப் மில்லட் டு ஆல் ஹஸ் டாட்டர்ஸ். எல்லாருக்குமே ஒவ்வொரு பேக் மில்லட் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. நான் த செகண்ட் கொஸ்டின், வாட் டிட் த ஃபர்ஸ்ட் டாட்டர் டூ? ஃபர்ஸ்ட் டாட்டர் பெரிய பொண்ணு என்ன பண்ணாங்க? அதுதான் செகண்ட் கொஸ்டின். The first daughter fed those grains, bracketல millet, to flock of birds. ஸோ அதில் உள்ள ஃபர்ஸ்ட் பொண்ணு வந்து அந்த பெரிய பொண்ணு வந்து என்ன பண்ணாங்க? The first daughter fed those grains to flock of birds. ஒரு கூட்டம் பறவைகளுக்கு அதை வந்து சாப்பாடாக கொடுத்தது யார்? ஃபர்ஸ்ட் டாட்டர். இங்கே வந்து கிரெயின்ஸ் இருக்குது, ப்ராக்கெட்டில் மில்லட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கிரெயின்ஸ்னு எழுதலாம், இல்லாட்டி மில்லட்டுன்னு எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, நவ் செகண்ட் கொஸ்டின் பார்த்தாச்சு. நவ் த தேர்ட் கொஸ்டின், ஹவு டிட் த செகண்ட் டாட்டர் யூஸ் த கிரெயின்? இரண்டாவது பொண்ணு வந்து அந்த கிரெயினை வந்து எப்படி யூஸ் பண்ணாங்க? த செகண்ட் டாட்டர் மிக்ஸ்ட் தோஸ் கிரெயின்ஸ் வித் அதர் கிரெயின்ஸ் அண்ட் கெப்ட் ஃபார் கம்யூனிட்டி ஃபுட் சர்வீஸ். இரண்டாவது பொண்ணு வந்து அப்பா கொடுத்த அந்த கிரெயினை mixed with grains with other grains kept for community food service. கம்யூனிட்டி ஃபுட் சர்வீஸுக்காக வச்சிருக்கக்கூடிய கிரெயின்ஸ் கூட அப்பா கொடுத்த அந்த கிரெயின்ஸை அவள் மிக்ஸ் பண்ணிட்டான். ஓகே, அதுதான் தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். த செகண்ட் டாட்டர் மிக்ஸ்ட் தோஸ் கிரெயின்ஸ் வித் அதர் கிரெயின்ஸ் அண்ட் கெப்ட் ஃபார் கம்யூனிட்டி ஃபுட் சர்வீஸ். ஓகே, நவ் fourth question, how did the third daughter use the grain? மூணாவது பொண்ணு அந்த கிரெயினை வந்து எப்படி யூஸ் பண்ணாங்க? The third daughter sowed those grain for cultivating crops. மூணாவது பொண்ணு வந்து sowed விதைத்தா, அது வந்து விதைத்தேன் எதுக்காக? for those grains for cultivating crops, பயிர்களை எடுக்கிறதுக்காக அந்த அப்பா கொடுத்த கிரெயின்ஸை வந்து விதைத்தேன். ஓகே, அதுதான் ஃபோர்த்தோட ஆன்சர். ஓகே, now fifth question, and it's very important. Who is the wisest of all? Why? அங்கே 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒரே கொஸ்டினில் 2 கேள்வி. ஓகே, who is the wisest of all? இந்த 3 கேர்ள்ஸ்லேயும் யார் வைசஸ்ட்னா யார் அதிக புத்திசாலி? வை, எதனால? நீங்கள் எதனால அந்த பொண்ணு புத்திசாலி அப்படின்னு நீங்கள் சொல்கிறேன். 2 கொஸ்டின் இருக்குது, ஒரே கொஸ்டினில் 2 கொஸ்டின். The last daughter is wisest among all
because she productively utilized and cultivated crops. ஸோ இதில் லாஸ்ட் டாட்டர், தேர்ட் டாட்டர் தான் வைசஸ்ட், மூணாவது பொண்ணு தான் புத்திசாலி. அதே மாதிரி எதனாலன்னா ஷி ப்ரொடக்டிவ்லி யூட்டிலைஸ் த மில்லட் அண்ட் கல்டிவேட்டட் கிராப்ஸ். அவள் வந்து புத்திசாலித்தனமாக ஒரு பேக்கை கொடுத்ததை 10 பேக்காக மல்டிப்பிள் பேக்காக எடுத்துகிட்டு வந்தது. ப்ரொடக்டிவ்லி யூட்டிலைஸ்ட் த மில்லட் அண்ட் கல்டிவேட்டட் கிராப்ஸ். ஸோ 5 கொஷின் இருக்காங்க. அந்த 5 கொஷினே நம்ம வந்து பார்த்தாச்சு. அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் த 5th கொஷின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நவ் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 122. பேஜ் நம்பர் 122ல் ட்ரை யுவர் ஓன். ஸோ இங்கே வந்து பேடி அப்படி கொடுத்துருக்காங்க. பேடினா என்ன? பேடினா ரைஸ் பிஃபோர் த்ராஷிங். நம்ம வந்து இந்த நெல், அதுக்கு தான் நம்ம பேடி அப்படின்னு சொல்லுவோம். பேடி ஃபீல்டுனா நெல் வயல். பேடினா அந்த நெல் வந்து எப்படி இருக்கும்? நிறைய நெல் வந்து ஒரு லைன் மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்டிக்கில் வந்து நிறைய நெல் அப்படியே இருக்கும். அதுக்கு தான் நம்ம பேடி அப்படின்னு சொல்லுவோம். நெல் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் வந்து மீனிங், பேடினா மீனிங் என்ன, பேடியோட மதர் டங் அது வந்து தமிழில் என்ன, அதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், யூஸ் இன் அ சென்டென்ஸ் அண்ட் ரோ. இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். இதே மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஸ்பேஸ் ஷட்டிலை பற்றி நம்ம பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பேடினா என்ன, பேடியோட மீனிங் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் சார் சொல்லியிருக்கு. ஸோ பேடினா என்ன, பேடியோட தமிழ் மீனிங் என்ன, அதே மாதிரி அதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அது நவுனா வேர்பா, அந்த மாதிரி நவ் யூஸ் இன் அ சென்டென்ஸ். பேடி அப்படின்னு உள்ள ஒரு வேர்டை வந்து ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அதோட பிக்சர் வரையணும். பிக்சர் வந்து நீங்கள் பெரிய பிக்சரெல்லாம் வரைய வேண்டாம். உங்களுக்கு எப்படி உங்களால் முடியுதோ அந்த மாதிரி ஒரு பிக்சரை வரைங்க. ஓகே, நவ் த லாஸ்ட் ஒன், ஸ்பீக் அண்ட் வின். ஆக்சுவலி அது வந்து நம்ம ஸ்கூலில் இருந்துருச்சுன்னா நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு மீடியத்தில் இருந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நம்ம அதை பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம். ஓகே, பேஜ் நம்பர் 123. Let us read aloud. ஸோ அங்கே வந்து read the passage 3 times and color a bull for each time. கீழே வந்து 3 புல்லோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த புல்ஸோட பிக்சர் வந்து ஒவ்வொரு வாட்டியும் இந்த பேசேஜை ரீட் பண்ணிவிட்டு கலர் பண்ணணும். ஸோ அந்த பேசேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு உள்ளது நம்ம பார்ப்போம். ஓகே, மிஸ்டர் முருகன் இஸ் அ ஃபார்மர். முருகன் அப்படின்னு உள்ள ஒரு ஆள் வந்து ஒரு விவசாயி. He has a small piece of land and 2 bulls. அந்த முருகனுக்கு வந்து ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் லேண்ட் இருக்குது, ஒரு குட்டி ஒரு இடம், கொஞ்சம் ஸ்தலமும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து என்ன 2 புல்ஸும் இருக்குது. He takes good care of his bulls and as they help him in farming. இவங்களோட அந்த முருகனோட அந்த 2 புல்ஸையும் அவன் நல்ல மாதிரி பார்ப்பான். எதனாலன்னா அந்த 2 புல்ஸும் அவனை வந்து ஃபார்மிங்கில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால அவன் வந்து அதை 2யுமே ரொம்ப நல்லா கவனிப்பாங்க. நவ் எவ்ரி மார்னிங் he takes the bulls for grazing. எவ்ரி மார்னிங் எல்லா நாளும் காலையில் அவன் வந்து அவனோட என்ன புல்ஸை வந்து கிரேசிங்னா அந்த புல்லெல்லாம் சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு போவாங்க. அதுதான் கிரேசிங். ஓகே, அதுதான் சர்க்கிள் போட்டிருக்காங்க. அதுதான் அந்த வேர்ட் GRAZING, கிரேசிங். ஓகே, now the next one, when it rains he plows the land with the bulls. மழை பெய்யும்போது என்ன மண் வந்து ப்ளாஸ்னா என்ன, அப்படியே என்ன மண்ணை வந்து டில்ஸ் மீன்ஸ் அப்படியே என்ன உழுறதுக்காக இந்த புல்ஸை வந்து அவன் மழை டைமில் யூஸ் பண்ணுவாங்க. மழை டைம்லன்னா அந்த மண் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக ப்ளோ பண்ணலாம் இல்லையா. As he has no one to help, he starts sowing the seed before sunrise. அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. அதனால் இந்த விதைகளை வந்து விதைக்கிறது, SOWING, ஸோ மீன்ஸ் விதைக்கிறது, அவன் வந்து சன்ரைஸுக்கு முன்னாலே அவன் வந்து பண்ணிடுவாங்க. He
irrigates the crops till it grows. Now the next one, irrigates, IRRIGATES, irrigates. Irrigatesனா வாட்டர் சப்ளை. இந்த விதைகளுக்கு எல்லாம் தண்ணியை அவன் வந்து ஊற்றுவாங்க. எதனால்? அவனுக்கு வேறு யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை. அவனுக்கு இருக்கக்கூடிய ஹெல்ப் வந்து அவனோட இந்த புல்ஸ் தான், இந்த 2 புல்லும். அதே மாதிரி he, next sentence, he reaps and binds the crops, then takes it to the thrash the paddy. அவன் வந்து அப்படியே இதெல்லாம் என்ன ஹார்வெஸ்ட் பண்ணி அப்படியே கட் பண்ணி எடுத்து பைண்ட் பண்ணி எங்கே எடுத்துகிட்டு போவாங்க? த்ராஷ்னால் அப்படியே எடுத்து அடிக்கிறது. நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்துருக்கோம். செகண்ட் யூனிட்டில் ஃபர்ஸ்ட் லெசனில் நம்ம அந்த ஒரு பிக்சர் கொடுத்துருக்கு. அந்த பேடியை இது அப்படியே அடிக்கும்போது தான் இந்த நெல் வந்து நமக்கு கிடைக்கிறது. இந்த அதுக்கு வந்து நெல் கதிர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நெல் கதிரிலிருந்து இந்த நெல்லை அப்படியே த்ராஷ் பண்ணும்போது, அடிக்கும்போது தான் இந்த நெல் வந்து அதிலிருந்து செப்பரேட்டாக கிடைக்கும். அப்போ அவன் அப்படியே ஹார்வெஸ்ட் பண்ணி கட் பண்ணி பைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த நெல்லை அடித்து த்ராஷ் பண்ணி எடுப்பாங்க. ஃபைனலி with the help of the bulls, லாஸ்ட் அந்த புல்ஸோட ஹெல்ப்பினால் he takes the paddy to his house. இப்படி அடித்து எடுத்த இந்த நெல்லை வந்து அவன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இதுதான் அந்த பேசேஜில் சொல்லியிருக்காங்க. அந்த பேசேஜில் இருந்து 2 ஆக்டிவிட்டி வந்திருக்கு. சர்க்கிள் த மெயின் ஐடியா ஆஃப் த பேசேஜ். இந்த பேசேஜோட மெயின் ஐடியா என்ன? 1, 2, 3 அங்கே வந்து ஒரு 3 ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. அதில் கரெக்டான ஐடியா வந்து சர்க்கிள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது, முருகன் வாஸ் எ மைசர். முருகன் வந்து ஒரு மைசர்னா a person who spent a little money, கொஞ்சம் என்ன காசு வந்து என்ன ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஆள். அவங்க வந்து ரொம்ப கன்ஜூஸாக இருக்கும்னு அது ஹிந்தி, அதோட கரெக்ட் தமிழ் வேர்ட் தெரியாது. அவங்க வந்து நிறைய காசு வந்து யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. காசு அப்படியே என்ன ரொம்ப கையில் பிடிச்சி வைப்பாங்க. காசு அது வந்து செலவே பண்ண மாட்டாங்க. இதுவா இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பேசேஜோட மெயின் ஐடியா இதுவா? நோ, அது அவங்க சொல்லவே இல்லை. முருகன் லவ்ட் ஹிஸ் புல்ஸ் அண்ட் ஃபார்மிங். முருகனுக்கு வந்து அவனோட புல்ஸையும் பிடிக்கும், அதே மாதிரி ஃபார்மிங்கும் பிடிக்கும். அதுவா? ஆமாம், இது அவங்க சொல்லியிருக்காங்க. அதுவா இல்லை லாஸ்ட் உள்ளதான் நம்ம பார்ப்போம். தேர்ட் ஒன், முருகன் விஷ் டு ஹாவ் பீப்புள் டு ஒர்க். முருகனுக்கு வந்து வேலை பண்ணுறதுக்கு நிறைய ஆட்கள் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை. அப்படி இருக்கா? இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து ராங் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஆல்சோ ராங். செகண்ட் ஒன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நவ் நெக்ஸ்ட் ஒன், நேம் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் முருகன். இங்கே வந்து ஒரு 1, 2 and 3 ஆக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்ஷன் என்னன்னு உள்ளது வந்து எழுதணும். அண்ட் அது வந்து ஹோம்ஒர்க். இந்த பிக்சரை பார்த்துட்டு இது என்ன, அண்ட் இந்த பிக்சரை பார்த்துட்டு இதுக்கு என்ன சொல்லுவாங்க, அண்ட் லாஸ்ட் ஒன் இது என்ன, அது வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து நீங்கள் எழுதணும். ஓகே, நவ் நெக்ஸ்ட் ஒன், பேஜ் நம்பர் 124. 124ல் லெட்டஸ் ரைட். அங்கே வந்து மை ஆட்டோபயோகிராஃபி கொடுத்துருக்காங்க. ஆட்டோபயோகிராஃபின்னா நம்மளை பற்றி எழுதக்கூடிய ஒரு கதை, ஸ்டோரி. நம்ம லைஃப்பில் வந்து வென் வேர் யூ பார்ன், வேர் யூ பார்ன், அப்பா என்ன பண்ணுறாங்க, அப்பாவோட வேலை என்ன, அம்மாவோட வேலை என்ன, நீங்கள் எப்போ வந்து பிறந்தாங்க, அந்த மாதிரி உள்ள நிறைய விஷயங்கள் எழுதக்கூடியதுக்கு ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஆட்டோபயோகிராஃபி வந்து அங்கே ஒரு 7 questions எழுதியிருக்காங்க. இந்த 7 questionோட ஆன்சரை வச்சுட்டு நீங்கள் உங்களோட ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுத சொல்லியிருக்காங்க. ஆனால் அது நாம் இப்போ இந்த ஆக்டிவிட்டி வந்து பண்ணலை. எதனாலன்னா இதுக்கு ஆன்சர் கீ கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஆட்டோபயோகிராஃபி வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னோட ஆட்டோபயோகிராஃபி இல்லை உங்களோடது இல்லை இன்னொரு ஆளோடது. ஸோ அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆன்சர் கீ கொடுக்கறது கஷ்டமாக இருக்கும். அதனால் அதையும் நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். நவ் த நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 125. ஸோ பேஜ் நம்பர் 125ல் வரக்கூடியது ஐ கேன் டூ ஆக்டிவிட்டி. ஸோ ஐ கேன் டூ ஆக்டிவிட்டி எப்போவுமே ஒரு யூனிட் முடியும் போது வரக்கூடியது தான். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஏ, லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். அங்கே வந்து ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சரை பார்த்துட்டு ஆன்சர் எழுதணும். நேம் த ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு உள்ளது எழுதணும். இன் மதர் டங், தமிழ் அதில் என்ன, யூஸ் இன் அ சென்டென்ஸ். இந்த பிக்சரில் இது என்ன கொடுத்துருக்காங்க? லுக் அட் த மொபைல் ஸ்க்ரீன். இந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய பிக்சர் என்ன? பெபிள்ஸ்.
பெபிள்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் படிச்சிருக்கோம். செகண்ட் யூனிட்டில் உள்ள லெசனில் நம்ம பெபிள்ஸ் படிச்சிருக்கோம் சார். நிறைய வாட்டி மீனிங்ஸும் கொடுத்துருக்கு. ஸோ பெபிள்ஸ், இந்த நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்டோட நேம் என்ன? பெபிள்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளே ஆன்சர் சார் சொல்லியாச்சு. செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து ஹோம்ஒர்க். பெபிள்ஸோட தமிழ் பேர் என்ன? அதே மாதிரி பெபிள்ஸ் அப்படின்னு உள்ளது வந்து ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும். ஓகே, நவ் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி, சர்க்கிள் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம். நம்ம ப்ளூரல் ஃபார்ம் படிச்சிருக்கோம். அங்கே வந்து ஒரு 3 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் கரெக்டான ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு உள்ளது எழுதணும். இட்ஸ் ஆல்சோ ஹோம்ஒர்க். ஸோ இந்த பேஜில் ரெண்டுமே உங்களுக்கு ஹோம்ஒர்க். நவ் த நெக்ஸ்ட் ஒன் வந்து ரைட் த ப்ளூரல் ஃபார்ம். அதுவும் ப்ளூரல் ஃபார்ம் தான். டூத்தோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன? டபுள் ஓ வரும்போது நம்ம என்ன அதை சேஞ்ச் பண்ணி வேறு ஏதோ ஒரு வேர்ட் போடணும். அதே மாதிரி நைஃப், எஃப்இயில் எண்ட் ஆகும்போது அதை சேஞ்ச் பண்ணி நம்ம ஏதோ ஒரு வேர்ட் கொடுப்போம், ஒரு சில லெட்டர்ஸ் கொடுப்போம். அது என்ன அப்படின்னு உள்ளது வந்து பார்த்து எழுதணும். ஓகே, அதுவும் உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க். நவ் ஆக்டிவிட்டி டி, recite the poem farmer's friend with correct intonation. ஸோ farmer's friend அப்படின்னு உள்ள அந்த போயத்தை வந்து கரெக்டான இன்டர்னேஷனில் நீங்கள் வந்து என்ன recite பண்ணணும், மறுபடியும் ரீட் பண்ணணும். அண்ட் ரீடிங் ஆக்டிவிட்டி போகும்போது இந்த farmer's friend வந்து நிறைய பேர் பண்ணலை. அன்னைக்கு வந்து ஏதோ என்னன்னு தெரியலை, மேபி அவங்க வந்து லீவ் இருந்ததுனால பண்ணலையா, இல்லை வீட்டில் வந்து எல்லோரும் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். சாருக்கு தெரியாது, அதெல்லாம் உங்கள் விருப்பம். ஆனால் கன்ஃபார்மாக இந்த இந்த யூனிட் இங்கே முடியுது. இந்த யூனிட்டோட கிளாஸ் டெஸ்ட் வரக்கூடிய வீக் இருக்கும். அப்போது இந்த farmer's friend வந்து உங்களுக்கு ரீடிங் ஆக்டிவிட்டி, ஆரல் டெஸ்ட்டுக்கு இருக்கும். ஸோ கன்ஃபார்மாக எல்லோரும் இந்த farmer's friend நிறைய வாட்டி அதை ரிப்பீட் பண்ணி அதோட ப்ரொனன்சியேஷன் கரெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரீடிங் ஆக்டிவிட்டி போடாதவங்க வந்து அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி நிறைய வாட்டி கேட்டு அந்த போயத்தோட கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் படிக்கணும். ஓகே, நவ் த நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த ரைமிங் வேர்ட்ஸ். நம்ம அந்த லெசன் வந்து அந்த போயத்தில் இருந்து ரைமிங் வேர்ட்ஸ் நம்ம படிச்சிருந்தோம். என்னெல்லாம் உள்ளது நமக்கு தெரியும். அந்த ரைமிங் வேர்ட்ஸ்னால் என்ன? அது வந்து ரீட் பண்ணும்போது அது ஒரே மாதிரி நம்ம காதில் படும். அதே மாதிரி அதோட ஸ்பெல்லிங்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அந்த விதமான ரைமிங் வேர்ட்ஸை வந்து மேட்ச் பண்ணணும். இட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நவ் த நெக்ஸ்ட் ஒன், எஃப். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட் த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஆஃப் ஃபாலோவிங் வேர்ப். கீழே வந்து 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அந்த 3 கொஸ்டினோடையும் பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் எழுதணும். ஓகே, நம்ம படிச்சிருக்கோம் past continuous tense and future continuous tense. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சார் பண்ணி கொடுக்குறேன். மீதி வந்து ஹோம்ஒர்க். ஓகே, லுக் அட் த டெக்ஸ்ட் புக். ஃபர்ஸ்ட் ஒன், she dash the homework at 6 o'clock. She dash the homework at 6 o'clock. அண்ட் ப்ராக்கெட்டில் வேர்ப் கொடுத்துருக்காங்க, ரைட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் படித்தது என்ன? பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்மோ ஃப்யூச்சர் கண்டினியூஸ் ஃபார்மோ. கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொன்னாலே என்ன? கொடுத்துருக்கக்கூடிய வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் எடுக்கணும். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேர்ப் என்ன? ரைட். ஸோ ரைட் அப்படின்னு உள்ள வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் எப்படி எடுக்கணும்? ரைட் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ ரைட் ப்ளஸ் ஐஎன்ஜி என்ன? ரைட்டிங். ஸோ ரைட் அப்படின்னு உள்ள வேர்டோட ஐஎன்ஜி ஃபார்ம் ரைட்டிங், வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம். நான் இங்கே கொடுத்துருக்கிறது ஷீ. அண்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்து 2 ரூல் இருக்குது. ஐஎன்ஜி ஃபார்ம் எடுக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் எது எல்லாம்? ஐ, ஹீ, ஷீ, இட். ஐ, ஷீ, ஹீ, இட் வரும்போது வாஸும், அதே மாதிரி யூ, வி, தே வரும்போது வேறும். சார் சொல்லியாச்சு, நிறைய வாட்டி சொல்லியிருக்கு. ஐ, ஷீ, ஹீ, இட் வரும்போது வாஸ். யூ, தே, வி வரும்போது வேர். இது ரெண்டும் என்ன? ஆக்சிலியரி வேர்ப். ஸோ இங்கே வந்து ஷீ கொடுத்துருக்காங்க. ஷீ வரும்போது என்ன? ஷீ வரும்போது வாஸா வேரா? சாரி, 1 minute. ஷீ வரும்போது வாஸா வேரா? நீங்களே சொல்லுங்கள். ஐ, ஹீ, ஷீ, இட் வரும்போது வாஸ். ஸோ ஷீ வந்திருக்காங்க இங்கே. ஸோ ஆன்சரில் வந்து she was. அதுக்கு பிறகு வேர்ப் என்ன? ரைட். ரைட்டோட ஐஎன்ஜி ஃபார்ம் ரைட்டிங்.
ஸோ ஷீ வாஸ் ரைட்டிங். ஸோ ஆன்சர் என்ன சார்? இங்கே பெருசாக எழுதியிருக்கேன், இங்கே வந்து எழுத முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளதோட ஆன்சர் வந்து ஷீ வாஸ் ரைட்டிங் the homework at 6 o'clock. So second question and third question. Second questionல verb வந்து play, third questionல வந்து dance. playயோட ing form playing, danceோட ing form dancing. ஸோ வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் எடுத்தாச்சு. இங்கே வந்து தே கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஐ கொடுத்துருக்காங்க. ஸோ தே வரும்போது வாஸா வேரா, ஐ வரும்போது வாஸா வேரா அப்படின்னு உள்ளதை பார்த்து எழுதணும். ஓகே. அண்ட் இன்னொரு வாட்டி சார் சொல்கிறேன், இந்த பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸில் எந்த விதமான டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும். இதனாலனா நெக்ஸ்ட் டேர்முக்கு போகும்போது இதோட கண்டினியூவேஷன் இருக்கும். இது தெரியாமல் அங்கே போய் அதை படிக்கலாம் அப்படின்னு இருந்தால் எதுவுமே புரியாது. எப்போவுமே கிராமர் அப்படி தான், பேஸ் கரெக்ட் இல்லைன்னா படிக்கவே கஷ்டமாக இருக்கும். ஓகே. அண்ட் இந்த கிளாஸில் இவ்வளோ தான். இஃப் யூ ஹவ் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் திஸ் யூனிட்ஸ் யூ கேன் காண்டாக்ட் மீ எனி டைம். ஓகே. வரக்கூடிய வீக்கில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும், அதனால் அதுக்கு முன்னால் ஒரு ரிவிஷன் கிளாஸ் இருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் கரெக்டாக டெய்லி படிக்கக்கூடிய போர்ஷன்ஸ் வந்து டெய்லியே கவர் பண்ணிவிடுங்க. எதுவுமே பெண்டிங்கில் வைக்காதீங்க. ஓகே. தேங்க்யூ.